தளிரும் தடியும் தன்னம்பிக்கை கதைகள் ஸ்பார்க்கிள் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். புத்தாண்டு வந்துவிட்டது. 2025 புத்தாண்டை வரவேற்போமா? வருக வருக புத்தாண்டே வருகவே, புன்னகை பூக்கள் மலர்ந்திடவே, பூந்தோட்டமாய் மனம் பரப்பிடவே, சபதம் எடுப்போம் சாதனை புரிவோம், விண்ணும் மண்ணும் கழித்திடவே, விடியல் வெற்றி முரசு கொட்டிடுவோம், விடியலை நோக்கி நகர்ந்திடுவோம், வெற்றி நடை போட்டிடுவோம். வருக வருக புத்தாண்டே வருகவே, வாழ்வில் என்றும் ஒளி பெருகிவிடவே, வருக வருக புத்தாண்டே வருகவே. புத்தாண்டு பிறந்து விட்டது. 2025 கடந்த ஆண்டில் என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொருவரது வாழ்விலும் எண்ணியவை நடந்ததா அல்லது நாம் எண்ணாதது நடந்ததா? கடந்த கால நினைவுகளில் மனம் மூழ்கியது. தாத்தா இருங்க, நானும் வரேன் என்ற பேரனின் குரல் கேட்டு கனவுலகிலிருந்து மீண்டாள் பாட்டி மரகதம். மணியினை பார்த்தாள். காலை மணி 5. விழித்து கொண்டாள். வழக்கம் போல் தாத்தா எழுந்து விட்டார். காலை வாக்கிங் செல்ல தயாராகிவிட்டார். வாசற்கதவினை திறக்கும் போதுதான் பேரன் சரவணனின் குரல் கேட்டது. என்னடா பேராண்டி இவ்வளவு சீக்கிரம்? நேற்று நைட்டு ரொம்ப நாளி ஃப்ரெண்ட்ஸோட கட்டம் அடிச்சுட்டு இருந்தியே. ஆமாம் தாத்தா, நேற்று நியூ இயர், அதனால் ராத்திரி 3 மணி ஆச்சு தூங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தது தாத்தா. அப்போ எப்படி இவ்வளோ சீக்கிரம் 5 மணிக்கே கிளம்பின வெளியில்? அதுவா தாத்தா, நேற்று நியூ இயர் சேலஞ்சு பண்ணியிருக்கோம் நாங்கள்லாம். இனி காலையில் 5 மணிக்கெல்லாம் தினமும் எழுந்திருந்து ஃபுட்பால் விளையாடலாம்னு. என்னடா அது புது வருட சேலஞ்ச்? நல்லா தான் இருக்குது. ஆமாம், எதுக்கு இந்த சேலஞ்ச்? தாத்தா, எங்களுக்கு விளையாட நேரமே இல்லை. அதனால தான் இனிமேல் சீக்கிரமே எழுந்து விளையாட போகிறோம். நாங்கள் எல்லாம் மாநில அளவில் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு விளையாட போகிறோம். அதற்கு ப்ராக்டிஸ் பண்ணத்தான். காலையில் எக்ஸசைஸ் பண்ணின மாதிரி இருக்கும் இல்லையா? ரொம்ப நல்ல சேலஞ்சு தான், சந்தோஷம். ஆனால் நீ சொன்ன பாரு, எங்களுக்கு விளையாட நேரமே இல்லைன்னு. அங்கே தான் நான் வரேன். இப்போ யாரை கேட்டாலும் நேரம் இல்லை தான். நேரங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். நாளுக்கு நாள் 24 மணி நேரம்தான். அதெல்லாம் சரிதான் தாத்தா. ஆமாம், நீங்கள் என்ன பேப்பர் படிச்சுட்டு அப்புறம் தானே 6 மணிக்கு மேலே வெளியில் கிளம்புவீங்க வாக்கிங்க்கு? இப்போவே கிளம்பிட்டீங்க. ஏதானும் புது வருட சபதமா நீங்களும் எடுத்திருக்கீங்க? ஆமாம், நான் இனிமே பேப்பரே படிக்க போகிறது இல்லைன்னு முடிவு செய்திருக்கேன். என்னென்ன 60 வருடமாக பேப்பர் பார்க்குறீங்க? என்ன இப்போ என்றான் அவர் மகன் ரமணன் ஆச்சரியமாக. ஆமாண்டா, பேப்பரை திறந்தாலே இப்போல்லாம் அவன் தற்கொலை, பரீட்சையில் ஃபெயிலு, வேலை இல்லை, அதனால் சூசைட் பண்ணிட்டான் அப்படிங்கிற செய்தி தான் தலைப்பாக இருக்குது. அதை பார்க்கவே பிடிக்கல. யாராவது தோல்விங்கிறது சகஜம்தான், தோல்வியே வெற்றின்னு நினைக்கிறாங்களா? அதற்கு என்ன தாத்தா பண்ண போகிறீங்க? நானும் இந்த புத்தாண்டிலிருந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு இருக்கேன். இன்றைய தலைமுறைக்கு தன்னம்பிக்கை தொடர்பான கதைகளும் சாதனையாளர்களின் தன்னம்பிக்கை பற்றியும் தினமும் ஆர்டிக்கல் எழுத போகிறேன். என்ன தாத்தா, யார் தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போல்லாம் பேப்பர் பார்க்குறாங்க? எல்லாரும் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு அப்படின்னு தானே தாத்தா இருக்காங்க. அதே தான் நானும் யூடியூப்பு, ஃபேஸ்புக் இதில் தான் போட போகிறேன். எப்போ தாத்தா இந்த நியூ டெக்னாலஜி கற்றுக்கிட்டீங்க? சரவணா, தாத்தா பற்றி என்ன நினைக்கிற? தாத்தா இந்த வயசுலும் எவ்வளவு வேலை செய்கிறார் தெரியுமா? அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, ஏஐ கூட தாத்தாவுக்கு தெரியும். ஓகே தாத்தா, இன்று என்ன டாபிக் தாத்தா எழுத போகிறீங்க? சொல்கிறேன், வா கிளம்புவோம், உன் ஃப்ரெண்ட்ஸு காத்துண்டு இருப்பாங்க என்றவர், சரவணா உள்ளே போய் ஒரு காலி பாட்டில் எடுத்துட்டு வா என்றார். எதுக்கு தாத்தா? வாட்டர் பாட்டில் தான் எடுத்துட்டு இருக்கேனே என்றான். நான் சொல்கிறத செய்டா, உள்ளே அம்மாவை கேட்டு ஒரு எம்டி பாட்டில் எடுத்துட்டு வா என்றார். சரி என்று ரமணனும் ஒரு ஜார் எடுத்து கொண்டு வர தாத்தாவும் பேரனும் வெளியில் சென்றார்கள். உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்களா? 5:30 மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆறன்னு சொல்லியிருக்கோம் தாத்தா என்றான். சரி வா என்னுடன் ஒரு 10 நிமிடம் வாக் செய்துவிட்டு நீ விளையாடப்போ என்று சொல்லிக்கொண்டு இருவரும் காலார நடந்து சென்று கொண்டிருந்தனர். ஒரு 10 நிமிடம் கழித்து
அங்கு மணற்பாங்காக இருந்த இடத்தில் அவர் அமர்ந்து கொண்டார். சரவணனின் நண்பர்கள் சிலரும் வந்திருந்தனர். வணக்கம் தாத்தா என்றனர். சரி பசங்களா, தாத்தாவுடன் சிறிது நேரம் பேசலாமா? ஓகே என்றனர் சரவணனும் அவன் நண்பர்களும். சரவணா, கொண்டு வந்த ஜார் எங்கே? அதை கீழே வை. போய் அங்கே இருக்கும் கப்பிகளில் கொஞ்சம் எடுத்துட்டு வா. அவனது நண்பர்களிடமும் நீங்கள் போய் கொஞ்சம் மணலும் சிறிய கூழாங்கல்லும் கொண்டு வாங்க என்றான். அனைவரும் கொண்டு வந்தார்கள். சரவணா, நீ கொண்டு வந்த அந்த பெரிய கற்களை ஜார் கொள்ளும் வரை போடு என்றார். அவனும் அவ்வாறே செய்தான். இப்போது தாத்தா ஜார் ஃபுல்லாக ஆயிடுத்து. பிறகு அவன் நண்பனை நோக்கி, நீ கொண்டு வந்த சிறிய கூழாங்கற்களை அதில் போடு என்றார். அவனும் அந்த ஜார் கொள்ளும் வரை போட்டான். பிறகு தீபக், நீ கொண்டு வந்த மணலையும் அதில் போடு என்றார். மணலும் அந்த ஜார் முழுவதும் நிரம்பியது. இப்போது பாருங்க, காலி பாட்டிலுக்குள் பெரிய கற்கள், சிறிய கற்கள் மற்றும் மணல் எல்லாம் இருக்கு. இந்த பாட்டிலை காலி செய்துட்டு திரும்பவும் இதில் நிரப்புங்கோ. முதலில் மணலை நிரப்புங்க என்றார். அவ்வாறே மணலை ஜார் முழுவதும் போட்டனர். ஜார் முழுவதும் மணல் நிரம்பியது. பிறகு அதில் சிறிய கற்களை போடச் சொன்னார். எப்படி தாத்தா போடுவது? ஏற்கனவே ஜாடி தான் நிரம்பிடுத்தே, நீ இதில் இடமே இல்லை என்றான். கவனித்தீர்களா? இதுதான் உண்மை. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? விளையாடவே எங்களுக்கு நேரமில்லை என்று சொன்னீர்கள். காரணம் என்ன? உங்களுடைய வேலைகளை எல்லாம் எவ்வாறு செய்யணும்னு திட்டமிடவே இல்லை. எதனை முதலில் செய்யணும், எதை வேலை செய்யணும் என்ன முதலில் தீர்மானிக்க வேண்டும். நேரமில்லை என்ற பேச்சுக்கே அப்படி செஞ்சால் இடம் இருக்காது. சரி தாத்தா, நேரத்தை எவ்வாறு திட்டமிடுறது சொல்லிக் கொடுங்க தாத்தா என்று அனைவரும் கேட்டனர். இப்போ நீங்கள் முதலில் ஜாரில் போட்டது பெரிய கற்கள். அதுபோல் முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் படிப்பு, உடல் நலம் பேணுவது, இவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து அவைகளை நான் குறித்த நேரத்தில் முடித்து விட வேண்டும். படிப்புங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மேற்கொண்டு படிப்பதற்கு தகுந்த படிப்பை படிக்கணும். உடல் நலம் பேணுவதுன்னா எக்ஸசைஸ் பண்ணணும், விளையாடணும், டெய்லி விளையாடணும். அந்த விளையாட்டுக்காக முக்கியமாக நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை நம்ம செய்யணும். அடுத்த வேலை என்ன? அடிஷ்னல் கோர்ஸ் ஏதாவது படிக்கணும், சிறு சிறு கைத்தொழில்கள் கற்றுக்கணும், புது புது மொழியெல்லாம் நிறையா கற்றுக்கணும். இவையெல்லாம் உங்கள் எதிர்கால கனவுகளுக்கு எப்படி இருக்கும்? உறுதுணையாக இருக்கும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள். இவைகள் சிறிய கூழாங்கல் போலவே ஆகும். கடைசியாக சில வேலைகள் மணல் துகள் போன்றவைகள். அவைகள் நமக்கு ஏதேனும் நன்மை புரியுதான்னா இல்லைன்னு தான் கூறணும். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் உங்கள் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க? டிவி பார்த்து பொழுதனை கழிக்கிறீங்க. எவ்வளோ பேர் குப்பை போன்ற தள்ளுபடி செய்ய வேண்டிய செயல்களை செய்து அதில்தான் பெரும்பொழுது நேரம் செல்கிறது. செல்போன் பார்க்க வேண்டான்னு சொல்லலை, அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அரை மணி நேரம் பார்த்தால் போதும். இவைகள் தான் மணலை போன்றவைகள். நேரத்தை வெற்றி கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொள்வீர்கள். 2024 முடிவடைந்து புது வருடம் 2025 ஆரம்பமாகிவிட்டது. கடந்து போன வருடத்தில் நாம் எவ்வளவோ சாதிக்கணும்னு தீர்மானம் போட்டிருப்போம். ஆனால் அவைகளை நாம் சாதித்தோமா என்றால், நினச்சேன் ஆனால் எனக்கு நேரமே இல்லை என்ற பதிலை தான் எல்லாரும் கூறுறாங்க. ஆனால் சாதித்தவர்களும் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மணிக்கு 60 நிமிடம்தான். அந்த 60 நிமிடத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்பதில்தான் வெற்றியின் ரகசியமே உள்ளது. நேரத்தினை சேமித்து வைக்க எந்த வங்கியும் கிடையாது. ஆனால் நேரத்தினை முறையாக முதலீடு செய்தால் நம் வாழ்வில் வெற்றி கொள்ளலாம். நம்முடைய நேரத்தை நாம் திறம்பட நிர்வகித்தால் எல்லோரும் சாதனையாளர்கள்தான். மைவருத்த கூலி தரும் முயற்சி திருவினையாக்கும் என்றார் வள்ளுவனார். வெற்றியின் ரகசியமே முயற்சி செய்தலே. அதனை நேரத்துடன் திட்டமிட்டு முறையாக செய்தால் நீங்கள் வாழ்நாள் சாதனையாளர்களுள் ஒருவர்தான் என்றார் தாத்தா. முயற்சியும் பயிற்சியும் கொண்டு தன்னம்பிக்கை எனும் திறவுகோலால் வெற்றி என்னும் கதவினை திறக்கலாம். வானம்பாடியென வானில் பறக்கலாம். வாருங்கள் வருங்கால வெற்றியாளர்களே. படிப்பில் தோல்வி கண்ட பல மாணவர்கள்
வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளனர். புத்தகப் பையுடன் தன்னம்பிக்கையினை மாணவர்களே தோளில் சுமருங்கள். தனது லட்சியம், தனது பாதை இவற்றை சிறுவயதிலேயே தீர்மானித்து அதற்கான திட்டமிடலுடன் படித்து வெற்றி பெற வேண்டும். சரி தாத்தா, வாங்க விளையாடலாம். மணி சரியா காலை 5:30. திட்டமிட்டபடி விளையாடத் தொடங்கிவிட்டனர். தாத்தாவும் மறுநாளுக்கான தன்னம்பிக்கை கதையினை எழுத ஆரம்பித்தார். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.